வந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். செல்வா சாருக்கு வணக்கம். செல்வா சார் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். செல்வா சாரோட ஃபேன். ஜெஜ்ஜு சூர்யா சார் கண்டிப்பாக நான் ஃபேன் சொன்னேன், புதுசாக இருக்காது, ஏன்னா எல்லாருமே அவருக்கு ஃபேன். நான் ஃபஸ்ட்டு கதை சொன்ன ஹீரோ நீக், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். சார் வந்து தனுஷ் சார் எப்படி ஒரு வெர்சடைல் ஆக்டரோ அதே மாதிரி ஒரு வெர்சடைல் டைரக்டரு. ராயன், நீக், அதுக்கு முன்னாடி பவர் பாண்டி, அடுத்து இட்லி கடை, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானராக இருக்குது. எல்லாமே ஹிட்டு, கண்டிப்பாக இதுவும் ஹிட்டு. எப்படின்னா ட்ரைலராக இருக்கட்டும், பார்த்தவங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு பர்சனலாக என்ன எனர்ஜினா, நான் இதை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஆகாஷ் பாஸ்கரன், டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசர், அவர் வந்து லப்பர் பந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என் படம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு எனக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாரு. யாருன்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் விளையாண்டுருக்கோம் ஒன்றா. அப்போ எனக்கு கால் பண்ணி பேசினார். அவர் அந்த லப்பர் பந்து பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னபடி அந்த படம் எனக்கு அவர் சொன்னது எல்லாமே கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் அவரை ரீசெண்டாக மீட் பண்ணப்போ நீக் பார்த்துட்டு அப்போ பார்த்துருந்தாரு. என்கிட்ட சொன்னார், ப்ரோ நீக் செம்மையாக வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள், இந்த வருஷத்தில் இதுவும் ஒரு பேசப்படுற படமாகவும் ஜாலியான படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு நடந்தது எல்லாமே நீக்குக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் டீமுக்கு, யங் டீம், எனர்ஜி டீம். அதே மாதிரி உண்மை தான், எங்களை மாதிரி ஃபஸ்ட்டு பட டைரக்டர்ஸ்க்கு நிறைய கதை சொல்ல ஹீரோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இந்த டீமில் ஏகப்பட்ட ஹீரோஸ், ஹீரோயின்ஸ் எல்லோரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வாங்க, எல்லோரும் கதை கேளுங்க, எங்களை மாதிரி நிறைய பேர் டைரக்டர் ஆக்குங்க. வாழ்த்துக்கள் டீமுக்கு, ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய